இட்ஸ் டஃப். இது வந்து ஒரு ரொம்ப டஃப்பான மீட் அவுட் பண்றது ரொம்ப டஃப் தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் எடுத்தோம்னா, ஒருத்தர் பாடிய ரொம்ப டீப்பா புரிஞ்சுகிட்டு, யாருக்கு எது இன்ஃப்ளமேஷன் குடுக்குது அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள போகலன்னா, இதுதான் கன்க்ளூட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு ஈஸி பார்ட் நாங்க எப்பவும் எல்லாருக்கும் ஃபாலோ பண்றது என்னன்னா, எலிமினேஷன். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நெறைய சிம்ப்டம்ஸ் இருக்கு. அதாவது இன்ஃப்ளமேஷனுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு 2, 3 கேஜி லாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து வெயிட்டே குறைஞ்சிருக்காது அவங்களுக்கு. ஸோ டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் ஒரு மேஜர் பார்ட்டா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஸோ எங்களுக்கு மேஜரா என்ன இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் அப்படிங்கிறது கான்செப்ட்ல இருக்கோ, அத ஒண்ணொன்னா எலிமினேட் பண்ணி பார்ப்போம். ஸோ எலிமினேட் பண்ணும்போது நெறைய பேருக்கு அது வொர்க் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அத வந்து மாடரேஷன்ல திருப்பி ஒண்ணொன்னா இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம். இன்க்ளூட் பண்ணும்போது எது பேக் ஃபயர் ஆகுதோ அத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இது எல்லாருக்கும் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மேஜரா சாய், மில்க், வீட் இது 3மே இருக்க தான் செய்யுது. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ப பாடியோட சிக்னல்ஸ புரிஞ்சுகிட்டு அத ட்வீக் பண்ணிக்கணும். மாத்திக்கணும்.